நிறைய பேர் இப்போ எல்லாமே டயட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. அந்த டைமில் வந்து ப்ரோட்டீன் எல்லாம் நிறைய எடுத்துக்குவாங்க. இன்றைக்கி ஒரு பிளான் பேஸ்டாக சோயா மில்க் இருக்குல்ல, அதில் தான் தவுஃபு பண்ணுவாங்க. அது வச்சு தான் இன்றைக்கி சப்பாத்தியும் செய்ய போகிறேன். நிறைய வெரைட்டியில் தவுஃபு கிடைக்கும். நான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் ஹார்டான ஒரு தவுஃபு தான் எடுத்திருக்கிறேன். இது வந்து சில்கி தவுஃபு, ஸ்மூத் தவுஃபு அந்த மாதிரிலாம் கிடைக்கும். இது வந்து நார்மலாக உள்ளது, கொஞ்சம் கட்டியாக தான் இருக்கும். இது ஒரு 4 பீஸ் எடுத்திருக்கிறேன். கையிலே நல்லா உடச்சி விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்ல ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துடலாம். இது கையிலே நம்ம உடச்சிட்டு மாவெல்லாம் சேர்த்துட்டிங்கன்னா முடியாது, நல்ல சாஃப்டாக சப்பாத்தி வராது. இதிலே வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில், 1 டீஸ்பூன் உப்பெல்லாம் சேர்த்து நல்லா ஸ்மூத் ஆக்கிடுங்க. அதுக்கப்புறம் ஆட்டா மாவு நான் இன்றைக்கி 2 கப்பு ஆட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டில் 1 கப்பு சேர்த்து மாவில் நல்லா கலந்து விட்டுட்டு, அதுக்கப்புறம் இன்னொரு கப்பும் கூட சேர்த்துட்டு முழுசாக நம்ம இந்த மாதிரி தேய்ச்சி விடவே தேவையில்லை. ஒரு தடவை கலந்து ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட் பண்ண வச்சுட்டு திரும்ப நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி பாருங்கள். ஈஸியாக நம்மளுக்கு வந்து உருண்டு வந்துடும். நம்ம இந்த மிக்சர்லெல்லாம் போட்டு செஞ்செடுக்கல அந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சர்லேயே கிடச்சிடும். முதல்ல நீங்கள் இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்தால் கூட கொஞ்சம் சிரமந்தான். அதனால இந்த மாதிரி ஒரு 10 மினிட் கவர் பண்ணி வச்சுட்டு உருட்டி பாருங்கள். நல்ல ஸ்மூத் சாஃப்டாக மாவு கிடச்சிடும். இதை வந்து நம்ம கொஞ்சம் ஆயிலெல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அரை மணி நேரம் நம்ம ரெஸ்ட் பண்ண வைக்கலாம். இல்லை உடனே கூட செஞ்சு எடுத்துக்கலாம். மாவு பாருங்கள் எவ்வளோ நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்குதுன்னு. இதை வந்து நம்ம உருட்டி எடுக்கும்போது கொஞ்சம் கூட கையில் கிராக்ஸ் வந்துமே இருக்கக்கூடாது. நீங்கள் வந்து சப்பாத்தி இல்லைன்னா பூரி ரெண்டுமே இந்த மாவில் பண்ணிக்கலாம். ரொம்பவே மாவு வந்து தொட்டு சப்பாத்தி பரத்தாமல் கொஞ்சமாக கையில் எடுத்து அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு நல்ல தின்னாக சப்பாத்தி தேய்ச்சிக்குங்க. நான் எப்போதுமே அந்த மாதிரி தான் செய்வேன். கொஞ்சம் டைம் பிடிக்கும். நீங்கள் திருப்பி போட்டு பரத்திட்டிங்கன்னா நல்ல தின்னாக கிடச்சிடும். இந்த மாதிரி சப்பாத்தி செய்யும்போது உங்களுக்கு ஆயில் எதுவுமே தேவைப்படாது. நல்ல சாஃப்டாக இருக்கேன்னு செய்யும். இன்றைக்கி செஞ்சுட்டு நீங்கள் நாளை காலையில் சாப்பிட்டாலும் அதே மாதிரி தான் ஒரு டெக்ஸ்டரில் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி தின்னாக எல்லாமே பரத்தினதுக்கப்புறம் பேன் வந்து நல்ல ஹீட்டாக இருக்கணும். மேலே ஆவி வருவல அந்த மாதிரி. அப்போ தான் ஒரு சப்பாத்தியை நீங்கள் போடணும். சீக்கிரமாக தான் அது பொங்கியும் வந்துடும். இப்படி வரும்போது தான் உள்ளுக்கு அந்த லேயரெல்லாம் நம்மளுக்கு நல்லா தெரியும். மாவு வந்து நல்லா தின்னாக பரத்தி இருக்கிறனால சீக்கிரமாக வெந்துடும். தவுஃபு எல்லாம் சேர்த்திருக்கிறனால நல்லா ஒயிட் கலரில் நல்ல வாசத்தோடும் இருக்கும். நல்ல டேஸ்டியான சப்பாத்தி தான். நிறைய பேருக்கு வந்து இப்படியே சாப்பிட பிடிக்கல, ஆயில் போடணும் அப்படின்னா கண்டிப்பாக பேனில் சேர்த்துக்காதீங்க. சுட்டு நம்ம பாத்திரத்தில் வைக்கல, அப்போ ஒரு பகுதியில் ஆயில் இல்லாட்டினா நெய், பட்டர் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சேர்த்து இன்னொரு சப்பாத்தி அது மேலே வைக்கும்போது உங்களுக்கு கரெக்டாக ஒட்டிட்டு வந்துடும். இது உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் நெய் போட்டிருந்தேன். நார்மலாக நான் நெய்யெல்லாம் சேர்க்கிறதே இல்லை. இனிமேல் நீங்கள் தவுஃபு வாங்கிக்கும்போது கண்டிப்பாக சப்பாத்தி செஞ்சு பாருங்கள். சாஃப்டான தவுஃபு வாங்கிட்டிங்கன்னா நம்ம வந்து மாவு கொஞ்சம் கூட சேர்க்க வேண்டியதாக வரும். இந்த மாதிரி ஹார்டான தவுஃபுல் வந்து 2 தவுஃபுக்கு 1 கப்பு மாவு கரெக்டான ஒரு அளவு தான். நான் அதில் எக்ஸ்ட்ரா எதுவுமே ஆட் பண்ணவே இல்லை. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு ரெசிபி பார்த்துட்டு பிடிச்சிருந்தீங்கன்னா ஒரு லைக்கும் போடுங்க இந்த வீடியோக்கு.